மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்கள் தருவதை பெற்றுக்கொள், அவர்களை மேம்படுத்து. இது பேரறிஞர் அண்ணா சொன்னது. மக்களிடம் செல், அவர்கள் தருவதை பெற்றுக்கொள் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை, மக்கள் சந்திப்பு பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்கியிருக்கிறார். திருச்சி மரக்கடை பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் சற்று நேரத்தில் மக்களிடம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், 4 மணி நேரம் கடந்து அவர் தற்போது மரக்கடை பகுதிக்கு வந்து சென்றிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்களை பேச போறார் அப்படிங்கறதை தாண்டி இது மாதிரி அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட கட்சிகளால் மட்டுமே இது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அரசியலுக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒரு மாஸ் கேதரிங்க கூட்டி இருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு மூவுமே கால்குலேட்டிவான மூவா தான் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. வட மாவட்டங்கள்ல தனக்கான வாய்ஸ் என்ன அப்படிங்கறத அவர் காட்டியிருக்கிறாரு. தென் மாவட்டங்கள்ல தனக்கான வாய்ஸ் என்ன அப்படிங்கறத மதுரை மாநாட்டு மூலமா காட்டியிருக்கிறாரு. மத்திய மாவட்டங்கள்ல தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இது மூலியமா, இந்த கூட்டத்து மூலியமா காட்டுறோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுதுல. ஷாம், நீங்கள் பேசும்போது பெரிய கட்சிகளுக்கு நிகராக பெரும் கூட்டத்தை விஜய் கூட்டியிருக்கிறார் என்று குறிப்பிட்டீர்கள். ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு உச்ச நடிகராக கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற லெவலில் இருக்கக்கூடிய விஜய் அவரை பார்ப்பதற்காக இவ்வளவு கூட்டம் வருவது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலே திரைமோகம் அதிகமாக இருக்கும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். கடந்த 70 ஆண்டுகளாகவே திரைக்கவர்ச்சியிலே அதிகமாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். திரையில் வரக்கூடிய நடிகர்களை அரசியல்வாதியாக மாற்றுவதிலே, அவர்களை அரசியலுக்கு வரவேற்பதிலே தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் வழிநடுக்க கடந்த 70 ஆண்டுகளில் நாம் பார்த்த வரலாறாக இருக்கின்றது. அது அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட பல திரைப்படங்களில் நடித்த ஒரு திரைப்பிரபலம் ஒரு தொகுதியில போட்டியிடுகிறார் அல்லது ஒரு தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் அவரை வெற்றி பெற வைக்கக்கூடிய அல்லது அவரது அரசியல் கட்சி கூட்டத்திற்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. எனவே அந்த அடிப்படையிலே உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கூடுவது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அவரை பார்ப்பதற்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கும் பணம் கொடுத்தோ அல்லது வாகனங்களை அனுப்பியோ உணவுப் பொட்டலங்களை கொடுத்தோ அவர்களை இங்கு வரவழைக்கவில்லை. அனைவரும் தன்னெழுச்சியாக வந்திருக்கிறார்கள் என்பது கட்டாயம் நீங்கள் சொன்னது போல குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னும் திரை மாயை கூடுதலாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய விஷயமாகவும் இந்த கூட்டம் நமக்கு பிரதிபலிக்கின்றது. இது ஒரு புறம் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல வட தமிழ்நாட்டில் தன்னுடைய பவர் என்ன என்பதை விக்கிரவாண்டி மாநாட்டின் மூலம் காண்பித்தார். அதே போல மதுரை பாரபத்தியிலே தென் மாவட்டங்களில் தனக்கு இருக்கக்கூடிய கூட்டம் என்ன என்பதை காண்பித்தார். தற்போது திருச்சிக்கு வந்திருக்கிறார். ஏறக்குறைய மத்திய மாவட்டம் இது. இந்த மத்திய மாவட்டத்தில் தன்னுடைய பவர் என்ன என்பதை அவர் காலையிலிருந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சுமார் 5.5 மணி நேரத்தை செலவிட்டு இந்த 7 கிலோமீட்டரை கடந்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய மரக்கடை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி வெறும் கூகுள் மேப்பில் கூட போட்டு பார்க்கலாம். வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 5.5 மணி நேரம் ஆகியிருக்கிறது. 9:30 மணிக்கெல்லாம் திருச்சி விமான நிலையத்திற்கு விஜய் வந்து விட்டார். ஒரு 15-20 நிமிடங்களில் அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை அவர் தொடங்கிவிட்டார். ஆனால் விமான நிலையத்தை விட்டு வெளியேறுவதற்கே ஏறக்குறைய 1 மணி நேரமானது. அதன் பிறகு இன்ச் பை இன்ச்சாக மெதுவாக நத்தை வேகத்தில், ஆமை வேகத்தில் ஊர்ந்து வந்து அவர் தற்போது இந்த இடத்தை அடைந்திருக்கின்றார். அவருடைய அரசியல் வளர்ச்சி, அவருக்கு கூடக்கூடிய கூட்டம் அதிவேகமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தின் காரணமாகவே அவருடைய பயணம் தடைபடக்கூடிய, அவரது பயணம் முன்னோக்கி செல்ல முடியாத அளவிற்கு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கின்றது. அதன் காரணமாக அவரது பயணத்தில் பல்வேறு தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே வரையறுத்த அந்த அட்டவணைப்படி பார்க்கும் போது அவர் இந்நேரம் அரியலூரிலே இருந்திருக்க வேண்டும். ஆனால் வருவதற்கு தாமதமான காரணத்தினாலே அவர் தற்போது திருச்சியிலே தான் இருக்கின்றார். இன்னும் அந்த முதல் பாயிண்டிலேயே வந்து மக்களை சந்திக்கவில்லை, இன்னும் பேசவில்லை. அதற்கே இன்னொரு 10 நிமிடங்கள் ஆகும் போல் தான் தெரிகிறது. நம் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் அந்த பேருந்து வந்து விட்டது. அந்த பேருந்து நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒரு 100 மீட்டர் தூரம் இருக்கின்றது. அந்த 100 மீட்டர் தூரம் வருவதற்கு கூட 10 அல்லது 15 நிமிடங்கள் ஆகும் போல அந்த அளவிற்கு கட்டுக்கடங்காத கூட்டம். நாம் பார்க்கும் திசை எங்கும் என்று சொல்வது போல நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திசையில் மனித தலைகளாகவே காட்சி அளிக்கின்றது.
எப்படி ஒரு மிகப்பெரிய கோயில் திருவிழாக்களுக்கோ அல்லது அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய விழாவிற்கோ நாம் செல்லும் போது சுற்றிலும் மனித தலைகளாக காணுமோ, அதுபோல திருச்சியில் இந்த மரக்கடை என்று சொல்லக்கூடிய மிக குறுகலான சாலையிலே மனித தலைகளாக காட்சியளிப்பதை இந்த இடத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கு சுமார் 10 அல்லது 15 நிமிடங்கள் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 10 நிமிட பேச்சை கேட்பதற்காகத்தான் கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் இந்த கடும் வெயிலிலே அவர்கள் சிரமத்தோடு போராடி நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பலமுறை பதிவு செய்தது போல இங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருவேளை உணவு உண்ணாமல் அவர்கள் நின்று விஜயை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்று வட்டாரத்தில் எங்கும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, உணவு அருந்துவதற்கு உணவகங்கள் கிடையாது. எனவே இவற்றையெல்லாம் மீறி பொருட்படுத்தாமல் தான் கடும் வெயிலில் தங்களுடைய ஆதர்ச நாயகனை, தங்கள் திரையில் பார்த்த உச்ச நட்சத்திரத்தை நேரில் பார்க்க வேண்டும். திரையில் இருப்பது போலவே அவர் நேரிலும் கலராக இருக்கிறாரா, அவருடைய உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, அவர் திரையில சிக்ஸ் பேக் எல்லாம் வைத்துக் கொண்டு ஃபிட்டாக இருக்கிறாரு, அதே போல்தான் நேரிலும் ஃபிட்டாக இருக்கிறாரா என்று பார்ப்பதற்காகவும் பல பேர் இங்கே குழுமி இருப்பதை பார்க்க முடிகின்றது. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே விஜயனுடைய ரசிகர்கள், விஜயனுடைய தொண்டர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் குறிப்பிட்டது போலவே திமுக, அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், அந்த குடும்பங்களை சார்ந்தவர்கள், பாரம்பரியமாக திமுக அதிமுகவிற்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களும் கூட இங்கே வந்து குவிந்திருக்கிறார்கள். ஒரு திரை நட்சத்திரத்தை, ஒரு திரை நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே அவர்கள் இங்கே குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ராஜேஷ், நீங்க இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.